ஹாய் ப்ரோஸ், இது என்னோடய சர்வைவ் சீரீஸ். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வுட்டு மைண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, வுட்டு மைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 15 டேபிள் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்டிக்கு பண்ணிட்டு நம்மளை வச்சு பிக்கேக் செஞ்சுட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணோம். இந்த வீடியோவோட கோல் வந்து ஃபுல் டைமண்ட் ஆர்மர், ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன், அடுத்து வந்து ஒரு நல்ல பேஸ். ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸ் செஞ்சுக்கணும். அங்கே போய் ஸ்டோன் டூல்ஸ் செய்வோம். ஓகே, அங்கே ஸ்டோன் டூல்ஸே ஆரம்பம். ஃபஸ்ட்டு ஸ்வாடு ஆக்ஸ் அவ்வளோ பிக்கேக் செஞ்சாச்சு. மேப்பு ஓடி அங்கே வில்லேஜ் தேடி ஒரு பயணத்தை போடுவோம். ஃபஸ்ட்டு வில்லேஜ் கிடச்சா தான் அதுலேருந்து அயன் கிடைக்கும், பிக்கேக் செய்ய முடியும், அப்படியே டைமண்ட் எடுக்க முடியும், டைமண்ட் ஆர்மர் எடுக்க முடியும். அப்போ தான் பேஸ் கட்ட முடியும். என்கிட்ட பிளேன்ஸ் இருக்குது, பார்க்க பிளேன்ஸ் வாங்கி தெரில. சரி, இந்த மாடை அட்டாச் பண்ணுறோம். சாவ். என்கிட்ட பிளேன்ஸ் இருக்குது. பிளேன்ஸ் பெரிய பிளேன்ஸாக தான் இருக்குது. பெரிய பிளேன்ஸாக தான்டா இருக்குது. வில்லேஜ் இருக்கா? வில்லேஜ் வேணும், வில்லேஜ் வேணும், வில்லேஜ் வேணும். வில்லேஜ் கொடுங்களா? வில்லேஜ். வில்லேஜ். அடுத்த வில்லேஜுக்குள்ளே போனேன். பிளிக் ஸ்மித் தானே. டைமண்ட் வச்சுருப்பேன் நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு டைமண்ட் இல்லை, 2 டைமண்ட். சூப்பர். சரி, வந்ததுக்கு டைமண்ட் அயன் கிடச்சிச்சு. அப்புறம் என்ன, டேபிளை மைண்ட் பண்ண நீ தான் வை. டேபிளை மைண்ட் பண்ணியாச்சு. 18 டேபிள் இருக்குது. அந்த பூட்ஸை போட்டுக்குவோம். சரி, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். சோறை செஞ்சு கரிச்சின்னு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட வேண்டியதான். 54 பிரெட்டு. செய்வோம். ஒரு இப்போ கேவ் போவோமா இல்லை ஸ்டிக் மைன் போவோமா? சரி, கேவ் போவோம். ஒரு ஷீல்டு வேணும், அடுத்து ஒரு பிக்கேக்ஸ் வேணும். பிக்கேக்ஸ்க்கு ஸ்டிக்கு. பிக்கேக்ஸ் வந்துடுச்சு. பிக்கேக்ஸ் செஞ்சாச்சு. பிக்கேக்ஸ் செஞ்சாச்சு. அடுத்த ஒரு கேவை தேடி போனேன்னு பார்த்தா நைட் ஆக போகுது. நைட் ஆக போகுதுடா. நம்மகிட்ட தான் பெட்டு இருக்கே, பயமே. சரி, வாங்க பெட்டை எடுத்து போட்டு தூங்குவோம். ஏன்டா பெட்டு இல்லை? நைட் ஆக போகுதுடா. டக்குன்னு வில்லேஜை கண்டுபிடுறா. ஓடுறா. டக்குன்னு ஓடுறா. ஐயோ, பெட்டு எடுத்து வச்சினே எங்கே போச்சுன்னு தெரில. அடுத்த வில்லேஜுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் என்ன, ஸ்டிக் மேம் போகலான்னு ஒரு பிளானை போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஓகே, அப்புறம் இங்கே தான் செட்டில் ஆக போகிறேன். இங்கே பெட்டை போட்டு 15 டேபிள். இந்த ஃபர்னஸ் இல்லை, ஃபர்னஸும் செட்டும் இல்லை. இந்த கிராஃப்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபர்னஸ் ரெடி. இங்கே இருக்க மரம் வெட்டுறா. அந்த மரத்தை வெறும் 4 லாக்கு 5 லாக். நாங்கள் டெஸ்ட்டு செய்வோம். எதுக்கு ஃபர்னஸ் செஞ்சோன்னே தெரில.
சும்மா செஞ்சு போட்டேன். பார்க்க அப்போ தான் ஒரு மாதிரி பேஸ் மாதிரி இருக்கும். ஒரு செஸ்ட்டு போதும். ஓகே, தேவையில்லாத ஐட்டம் தூக்கி போட்டாச்சு. இப்போ ஸ்டிக் மைன் தோண்ட வேண்டியதான். தோண்டு டக்குன்னு விட்றப்பா. சவுண்டு வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே டக்குன்னு உள்ள இறங்குவோம். விறுவிறுன்னு மைண்ட் பண்ண ஆரம்பிக்க நீ டார்ச் மாற்றியும் கையில் அங்கே விறுவிறுன்னு மைண்ட் ஆரம்பிப்போம். ஒரு வழியாக டிஸ்பிளே வந்துட்டோம். அப்புறம் என்ன இது என்னடா அது ட்ரிப் ஸ்டோன்ரா. ஆஹா, டெவலப் பிரேக்கேவா இருக்குது. எதுக்கு நம்மளுக்கு வம்பு? எதுக்கும் டைமண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, காப்பறதே இருக்குது. காப்பரை வச்சு என்ன பண்ணுறது? சரி வாங்க அடைச்சிட்டு போயிடுவோம். டைமண்ட் மைண்ட் பண்ணுற மட்டும் ஒரு கிளிப்பாக காமிக்கிறேன். உட்காந்து பாருங்க சம்முன்னு. டைமண்ட் நல்லா நிறையாவே கிடச்சிச்சு. ஆனால் ஒரு 2 மணி நேரம் மெயின் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, மைனிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 32 டைமண்ட் இருக்குது. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாச்சு மைன் பண்ணிக்கிருந்தேன். அந்த நம்மளுக்கு கிடைச்ச மிச்ச சில பல ரிசோர்ஸஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டைமண்ட் ஆர்வம் பண்ண போகிறோம். டைமண்ட் ஆர்வம் அதே நார்மலே கிடையாது, டேரெக்டாக டைமண்ட் ஆர்வம் போயிடலாம். செஸ்ட் பிளேட்டு, தொப்பி, டெகின்ஸு, புட்ஸு, அவனை 6 வெயிட்டு டைமண்டு சூப்பர். அடுத்த என்சான்மெண்ட் பண்ணணும். அப்சிடியன் தேவை, அதனால் அப்சிடியன் எடுக்க போகணும். நாங்கள் அப்சிடியன் எடுக்க போக வேண்டியது. பக்கெட் மட்டும் செஞ்சுட்டு போகலாம். இப்போ அதில் ஒரிக்கி இருக்காங்க, அதனால் அப்சிடியன் தேவை. நம்ம அப்சிடியன் எடுக்க போகிறோம். இப்போ லைன் ஒரிக்கி இருக்குது, டக்குன்னு வருது. சரி வாங்க, நம்மகிட்ட தான் ஒரு பேஸ்கெட் இருக்குல்ல, போவோம். உள்ளே போவோம். 3, 2, 1 டுமின். அவ்வளோதான், வந்தாச்சு. மெயின் பண்ண வேண்டியதே. ஓகே ப்ரோ, மெயின் பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. சரி வாங்க, மேலே வந்து சந்திக்குவோம். கூட மேலே வந்து சந்திக்கிறேன். இப்போ நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? எக்ஸ்பி தேவை. அதனால் ஒரு ஜாம்பி எக்ஸ்பி ஃபார்ம் செய்ய போகிறோம். சங்கு பேஸை வச்சு ஒரு ஜாம்பி ஆனால் கண்டுபிடிச்சேன். அங்கே போய் பார்ப்போம். ஏற்கனவே நோண்டி வச்சிட்டேன் அந்த இடத்த. கவலை இல்லை. நான் தான் சாவு பயத்தை காமிச்சிட்டாங்கடா. தெரிச்சிருப்பேன் கீழே விழுந்து டமால். அங்கே அந்த லேடரை போடுவோம். கீழே போய் வேணுவேன். இங்கே வந்தாச்சு. இதான் சாமி ஸ்பானரு. இப்போ வந்து ஒரு டைம் லேப்ஸ் போவோம், பாருங்கள்.
ஏன்னா ரொம்ப போரிங்கான ஏரியா, அதனால தான் ஸ்பீடு படுத்திட்டு எதனா சிம்பிள்னே. இதில் மட்டும் 2 பிளாக் மெயின் பண்ணிட்டு வாட்டர் பேஸ்கெட் போட்டு அப்படியே விழு வைக்க தான் சாம்பி, வேறு வழி இல்லை இப்போதைக்கு தான். ஓகே ப்ரோ, கிட்டத்தட்ட எக்ஸிஃபாக முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் மட்டும் இருக்குது. இந்த டார்ச்சை உடைக்கணும். அதையும் கை ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான், உடச்சாச்சு. இன்னும் இங்கே வெளிச்சு தெரியுது. கீழே எங்கேயா டார்ச் இருக்கா? இந்த இருக்கா டார்ச்? வர்றாதை. ஓகே, இப்போ அதை அடைச்சிட்டா முடிஞ்சு வேலை. கீழே விழுந்துருவாங்கண்ணா. சரி பார்த்துங்க. அப்புறம் என்ன, கீழே போய் பார்த்துட வேண்டியது எக்ஸ்ட்ரா அப்படி ஒர்க் ஆகுதுன்னு. வராங்க அங்கடா சாப்பிட்றதுக்குன்னே அவங்களே அந்த குழியில் விடுறாங்க. இந்த ஆளை தெரியாமல் காலை விடக்கூடாதுன்றது. இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக உட்கார மாட்டேங்குது, அதான் இங்கே கொஞ்சம் பிரச்சனை. வராங்களா இல்லையா? ஓட்ட வழியாக பார்க்க வேண்டியதாக இருக்குங்களே. வரேன் விட்டுறவன. இந்த பாட்டு படிக்கிறோம் வர நல்லா இருந்துச்சடா பாட்டு. நல்லா இல்லையா? சாவு. அங்கே மேலே ஒரு ஸ்லாபு. அப்புறம் என்ன, உங்களை எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து அவங்க சந்திக்கிறேன். பையில் நெகிடியா ஓடி போயிடாதீங்க. மேலே வந்தா என்ன பிரச்சனைண்ணா? நம்மகிட்ட சுகர் கேன் இல்லை. சுகர் கேன் இருந்தால் நம்மளால் புக் ஸ்டோர் செஞ்சால் தான் நம்மளுக்கு 30 லெவல் என்சான் முடியும். 30 லெவல் என்சான் கிடச்சா தான் நம்மளால் என்சான் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸி தேவை. எவ்வளோ பெரிய கதையாக போகுது பாருங்கள். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேயே 2 வீடு கட்ட போகிறோம். அப்போ நான் சுகர் கேனும் வளரும், நான் வீடு கட்டுற மாதிரி ஆகும். அதனால் இங்கே 2 வீடு கட்ட போகிறேன். இப்போதைக்கு நம்மள்ட்ட லெதர் எல்லாமே இருக்குது, நம்மள்ட்ட பேப்பர் மட்டும் தான் இல்லை. இன்னும் ஃபுட்டுலாம் இருக்குது, பேப்பர் மட்டும் தான் இல்லை. பாருங்கள், ஒரே ஒரு புக்கை வச்சு என்ன பண்ணேன். ஓடி போடலாமே, உள்ளே போ, அப்பாலே போ சொத்தானே. தூக்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டு வீடு கட்டுற பணியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதே. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயே கட்டிடுவோம். எதுக்கு அங்கிட்டு இங்கேயே கட்டிடுவோம் வீட்டை. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 3
ஓகே ப்ரோ, வீடு முடிஞ்சு விட்டது சூப்பராக. வீடு பார்க்க நல்லா தான் இருக்குது. போய் நம்ம என்சான்மெண்ட் பண்ணோம். அங்கே வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ வந்து அப்படி இப்படி தான் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்துக்குவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து என்சான்மெண்ட் ஃபுல் செட்டு தேவை. அதான் டைமண்ட், அப்சுடியன், இது லிதர் வேணும். லிதர் லிதர் இந்த இருக்கு. எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிக்கிறேன். ஓகே, வாங்க என்சான்மெண்ட் டேபிளை செய்வோம். என்சான்மெண்ட் பண்ணி முடிச்சோடனே வீடியோ முடிஞ்சோம். ஆமாம், இது செய்யவே எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. அடுத்த எபிசோடு வந்து இன்னும் 2 நாள் ஆகும். ஆமாம். ஓகே, வாங்க இங்கே என்சான்மெண்ட் டேபிளை போட்டுருவோம். போட் போட் கரெக்டாக வைக்கணும். தப்பாக வச்சுட்டேன் அந்த சைடு. இப்போ தாங்க கரெக்டாக இருக்காங்க. இந்த சைடு இருக்க மட்டும் உடச்சிரும். நீட்டாக வைக்கணும் வீட்டை, நீட்டாக. ஓகே, இப்போதைக்கு அதுவும் நல்லா என்சான்மெண்ட் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் சுகர் கேன் வளர்ந்துருக்கு, அதையும் எடுத்து போட்டு விடுவோம். எல்லாத்தையும் போட் போட்டு தாக். ஆக்ஸே கையில் உனக்கு என்னல தெரியும்? வீட்டுக்குள்ள அந்த பேசி வாய் வலிக்குது. ஆனாலும் பேசணுமே. சரி வாங்க, அது போய் அப்புறம் கிராஃப்ட் பண்ணுவோம். 18 புக்கு இருக்குது, அதையும் கிராஃப்டிங்கை போட்டுருவோம். ஓகே, புக் செல்ஃப் செய்ய நம்மளுக்கு விட்டு பத்தலை. சூப்பரு. புக் செல்ஃப் கிடைக்குது. சுற்றி வச்சுட்டு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனு, ஃபெதர் ஃபாலிங்கு அதுதான் தேவை இப்போதைக்கு. ஏன்னா ஹீட்லேருந்து விழுந்தால் அதான் காப்பாற்றும். ஃபெதர் ஃபாலிங். அங்கே என்ன என்சான்மெண்ட் கிடைக்குன்னு பார்ப்போம். அன்பிரேக்கிங் தேவையில்ல. பார்ச்சூன் ஒன்றும் தேவையில்ல. இது பாரு, ஆர்மருக்கு போகணும். கழட்டு எல்லாத்தையும் கழட்டு. ப்ரொடெக்ஷன் 1, ப்ரொடெக்ஷன் தான் நமக்கு தேவை. ப்ரொடெக்ஷன் 1 போட்டுக்குவோம். இதுக்கு ப்ரொடெக்ஷன் 1, ஃபயர் ப்ரொடெக்ஷன் 4 28 இருக்குது. இப்போதைக்கு போட தேவையில்லை. போட்டு பார்ப்போம் மாறுதான்னு. ப்ரொடெக்ஷன் 1, இதுக்கு ஃபெதர் ஃபாலிங் 2 சரி போட்டுக்குவோம். இதுக்கு என்ன கிடைக்குது? ப்ரொடெக்ஷன் 2, ப்ரொடெக்ஷன் வேணாம், ப்ரொடெக்ஷன் 2 போதும். அவ்வளோதையும் அங்கே மாட்டிடுவோம். மச்சக். ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு. பட் இங்கே ஒருத்தவங்க இந்த மான்ஸ்டர் நியர்பையா? சரி, அந்த சைடு போய் தூக்கி போட்டோம். அவ்வளோதான், தூங்கியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதோட விடைபெறுகிறேன். பொழுது விடிஞ்சு வீடியோ முடிஞ்சு.